என்னது கடையில ரூ. 100க்கு 4 மோமோஸ் தான் தராங்களா? அப்ப விட்றா வண்டியன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நானே வெஜ் ஸ்டீம்டு மோமோஸ் அண்ட் மோமோ சட்னி ரெடி பண்ணிட்டேங்க. ரொம்ப சூப்பர் சுவையா 30, 35 மோமோஸ் அட் எ டைம்ல எனக்கு கிடைச்சது. ஸோ பாதி வந்து ஸ்டீம்டு மோமோஸும், பாதி வந்து ஃப்ரைட் மோமோஸும் பண்ணியிருக்கேன். ஃப்ரைட் மோமோஸ் அடுத்த வீடியோல வரும். இப்போ மோமோ சட்னி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில தண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 2 பெரிய தக்காளி நான் போட்டுக்கிறேன். கூடவே 4 பல்லு பூண்டு அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட 2 பயாட்கே சில்லிஸ், 5 சாதா ரெட் சில்லிஸ் சேர்த்துருக்கேங்க. பயாட்கே சில்லிஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா, காஷ்மீர் ரெட் சில்லிஸ் கிடைச்சா கூட நீங்க சேர்த்துக்கலாம். சப்போஸ் அதுவும் இல்லன்னா, சாதா ரெட் சில்லிஸே நீங்க சேர்த்துக்கலாம். இந்த பயாட்கே சில்லிஸ் ஜஸ்ட் கலருக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இதுக்கப்புறம் இந்த கன்டென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த தக்காளி நல்லா தோல் பிரியிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ எல்லாமே நம்ம பிளேட்ல மாத்தி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நல்லா ஆற விட்டுட்டு, இதில இருக்க இந்த தக்காளியில இருக்க அந்த தோல் பகுதிய மட்டும் டிஸ்கார்ட் பண்ணிட்டு, மத்தபடி லைட்டா கட் பண்ணிட்டு நான் வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துருக்கேன். ஸோ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை. உங்களுக்கு இன்னுமே சர்க்கரை வேணும்னா 1 டீஸ்பூனாவே சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா மையா அரைச்சு எடுத்துட்டு வரணும். அரைக்கிறதுக்கு தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ அதே பாத்திரத்த வந்து நான் தண்ணிய டிஸ்கார்ட் பண்ணிட்டு, கொஞ்சம் நல்லா வந்து தொடச்சி எடுத்து ஸ்டவ்ல பத்த வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து அதில ஒரு 1 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, இந்த அரைச்சு வச்சிருந்த சாஸ அப்படியே அதில சேர்த்துக்கலாம். இது சாஸுன்னு கூட சொல்லலாம், இல்ல சட்னின்னு கூட சொல்லலாம். இத வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த எண்ணெய் கூட கலந்து விடுங்க. கலந்து விட்ட பிறகு நான் ஒரு சோய் சாஸ் ஒரு 1 1/2 டீஸ்பூன் போல நான் வந்து இதில சேர்த்துக்கிறேன். இந்த சோய் சாஸ் பதிலா நீங்க டொமேட்டோ கெட்சப் கூட சேர்க்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். அதோட பச்சை வாசம் போய் லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வரும். சூப்பரா நம்மளோட சாஸ் அதாவது மோமோ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு ஒரு பக்கமா இறக்கி வச்சிடலாங்க. இப்போ நம்ம மோமோஸ் செய்றதுக்கு நான் வந்து 2 கப்பு மைதா மாவு ஒரு பாத்திரத்தில எடுத்துக்கிறேன். நீங்க ஹெல்த்தியா ஆப்ஷன் சூஸ் பண்றீங்கன்னா, ஜஸ்ட் 1 கப் மைதா மாவு, 1 கப் கோதுமை மாவு அது மாரி கூட நீங்க கலந்து சேர்த்து பண்ணலாம். பட் நானா வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா 2 கப்பும் கோதுமை மாவே சேர்த்து போட்டு பண்ணாதீங்க. அது நல்லாவே இருக்காது. ஸோ இப்போ இந்த மைதா மாவுல வந்து நான் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது 2ம் சேர்த்துட்டு நல்லா இது மாரி கையில ஃபர்ஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம். ஒரு டைம் கலந்து விட்ட பிறகு நம்ம அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நல்லா சாஃப்ட்டான ஒரு டோவா நீங்க வந்து பெசஞ்சு எடுக்கணும். ரொம்ப ஹார்டா இருந்துச்சுன்னா, இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்து லைட்டா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி இதுக்கு வந்து ரெஸ்டிங் டைம் நம்ம குடுத்துடலாம். அந்த கேப்ல நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சாப்பர்ல நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருந்தேன். அதுதான் வந்து சேர்த்துருக்கேன். அத சேர்த்துட்டு வெங்காயம் இந்த அளவு வந்து வதக்கி விட்ட பிறகு, நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். யூசுவலி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கறதுக்கு பதிலா ஃபைனா சாப் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் கூட நீங்க சேர்த்துக்கலாம் அப்படியே. அதுக்கப்புறம் வந்து ரெட் கேப்சிகம் அதுவும் ஃபைனா சாப் பண்ணி இந்த அளவு வதக்கி விட்டுருக்கேன். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனா சாப் பண்ண 2 கேரட், 4 மஷ்ரூம் அது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் இது வெஜ்ஜீஸ்லாம் குக் ஆன பிறகு நம்ம வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். உங்களுக்கு பிடிக்கும்னா இதில கூட 1 டீஸ்பூன் சோய் சாஸ் வந்து நீங்க வந்து சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சட்னியில சேர்த்துக்கிறதுனால நான் இதில வந்து சேர்க்கல. ஸோ இப்போ வந்து தேவையான அளவு பிளாக் பெப்பர் சேர்த்துட்டு நான் நல்லா கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் ஒரு கைப்பிடி பொடிசா நறுக்குன கொத்தமல்லி அதையும் வந்து சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டோம்னா, சூப்பரா நம்மளோட ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடும். இந்த ஃபில்லிங் பண்ணுறதுக்கு நீங்க எந்த கைண்ட் ஆஃப் மிக்ஸ்டு வெஜ்ஜீஸும் நீங்க சேர்த்து போட்டு பண்ணலாங்க. நான் வந்து இந்த 3 வெஜிடபிள்ஸ் தான் இன்னைக்கு சேர்த்து போட்டு பண்ணியிருக்கேன். இந்த கேப்ல நம்மளோட ரெஸ்டிங் டைம் முடிஞ்சு நம்மளோட மைதா வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு ஸ்டீமர் எடுத்திருக்கேன். ஸ்டீமர்ல நான் கொஞ்சமா எண்ணெய் தடவி கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதே சமயம் நம்மளோட மைதா எல்லாமே நான் சின்ன சின்ன பால்ஸா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த ஒரு பால் எடுத்து நம்ம வந்து நல்லா டஸ்டிங் பண்ணிக்கலாம். டஸ்டிங் பண்ணிட்டு நீங்க பூரி தேய்க்கிற மாதிரி இன்னுமே பூரி விட தின்னா இருக்கணும். அதே மாரி பூரி சைஸ்க்கு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம இந்த மோமோ மேக்கர்ல வச்சிடலாம். வச்சுட்டு அதோட சென்டர் போர்ஷன்ல நம்ம வந்து ஃபில்லிங் போட்டு ரெடி பண்ணிக்கலாம்.
நீங்க கையில மோமோஸ் பண்றதுக்காட்டி, இந்த மாரி மோமோ மேக்கர் வாங்கி வச்சு நீங்க ஈஸியா பண்ணிடலாம். ஸோ தட் ஷேப் அண்ட் சைஸ் வந்து கரெக்ட்டா வரும். இப்ப நான் அந்த சென்டர்ல பார்த்தீங்கன்னா, ஃபில்லிங் கரெக்ட்டா நான் எவ்வளோ சேர்க்கணுமோ ஃபில்லிங் பண்ணிட்டு, இது மாரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டாலே இந்த எக்ஸ்ட்ரா மாவு அதுவாவே சூப்பரா கலண்டு வந்துரும். கலண்டு வந்த பிறகு இந்த ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, சூப்பரா நம்மளோட மோமோஸ் வந்து நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு ஷேப் வந்து. ஸோ இப்போ வந்து நான் நல்லா இன்னுமே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டு, இப்போ வந்து இன்னொரு ஷேப் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த கார்னரும், இந்த கார்னரும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணோம்னா, சூப்பரா இது ஒரு டிசைனா நம்மளுக்கு மோமோஸ் வந்து ஷேப் வந்து ரெடி ஆயிருக்கும். நான் வந்து டோட்டலா இருக்க மாவுல, பாதி மாவுல நான் இது மாரி மோமோஸ் செஞ்சு வச்சுட்டேன். வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, தண்ணீய ஆல்ரெடி நான் கொதிக்க விட்டுருந்தேன். அதுக்கு மேல நம்மளோட ஸ்டீமர் வச்சு நம்ம மூடி போட்டு மூடி, ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வேக விட்டு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மோமோஸ் நல்லா சாஃப்ட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப நான் இத வந்து ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து அதிக நேரம் விட்டு நம்ம குக் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் 10 டூ 12 மினிட்ஸ்லயே ரெடி ஆயிடுங்க. ஸோ சூப்பரா வெஜ் மோமோஸ் வீட்லயே நெறைய குவான்டிட்டில செஞ்சு அசத்தியாச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செஞ்ச மோமோ சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது, எனக்கு நிஜமா சொல்றேன், நான் கடையில வாங்கின ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. நீங்களும் வந்து வீட்ல செஞ்சு கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனல் ரெசிபீஸ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.